பிரியமான வேதாரட்சியர்களே, இன்று நாம் லூக்கா 22 அதிகாரம் 1 வசனம் முதல் சிந்திக்க போகிறோம். வாசிக்கிறேன். பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. இயேசு கிறிஸ்து இப்பொழுது மீண்டுமாக எருசலேமிற்கு வந்திருக்கிறார். 6 மாதங்களுக்கு முன்னர் அவர் செசரியா பிலிப்பிலே இருக்கும் பொழுதே தன்னுடைய மரணத்தை குறித்து அறிந்தவராக நேராக எருசலேமை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அதைத் தொடர்ந்து அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களுமே அவர் எருசலேமை நோக்கி சென்று மரிப்பதற்கான ஒரு துரிதத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. மறுரூப மலையிலே அவர் மறுரூபமான காட்சி, பவனியாக இயேசு எருசலேமிற்கு வந்த காட்சி எல்லாமே முடிவடைந்து விட்டது. இது பஸ்கா பண்டிகையின் காலம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டி மரிக்கும் வேளை வந்துவிட்டது. லூக்கா 22:2. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். கவனித்தீர்களா? அந்த சமய தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவை பிடித்து உடனே கொலை செய்திருக்கலாம். ஆனால் ஜனங்களுக்கு பயந்ததினாலே அப்படி செய்யவில்லை. இந்த பஸ்கா பண்டிகை நேரத்திலே பல இடங்களிலிருந்து மக்கள் வந்து எருசலேமிலே கூடியிருந்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்களில் அநேகர் இயேசுவை அறிந்து அவருக்காக எதையுமே செய்யக்கூடியவர்களாயும் இருந்தார்கள். லூக்கா 22:3. அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபெயர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். ஒரு கிறிஸ்தவன் பிசாசின் பிடியிலே இருக்க முடியுமா? அல்லது ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளே பிசாசானவன் நுழைய முடியுமா என்று நீங்கள் கேட்கலாம். இதற்கான விடை இல்லை என்பதுதான். ஆனால் அதே வேளையிலே ஒரு திருச்சபையிலே மட்டும் அங்கத்தினராயிருக்கிற ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கைக்குள்ளே பிசாசானவன் நுழைய முடியும். கொள்ளை கூட்டங்களிலே இருக்கிறவர்களை விடவோ சிறைச்சாலையிலே இருக்கிறவர்களை விடவோ கேடானவர்களும் திருச்சபைகளுக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம். நீங்களும் திருச்சபைகளிலே பிசாசின் பிடியில் இருக்கிற மனிதர்களை பார்க்க முடியும். ஏனென்றால் அவர்கள் செய்கிற சில செயல்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ளே பிசாசு இருந்து செயல்படுகிறான் என்பதை தவிர வேறு விளக்கம் கொடுக்க முடியாது. நீங்கள் செயல்படும் கிறிஸ்தவர்களாய் இல்லாமல் அவ்வப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை மட்டும் பிரசங்கிக்க கேட்டுவிட்டு அதை குறித்து எதுவும் செய்யாமல் இருப்பீர்கள் என்றால் வெறுமையாய் சுத்தமாக்கப்பட்ட இடத்திற்குள்ளே பிசாசானவன் வருவான் என்று தெளிவாய் வேதம் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. இதை குறித்து லூக்கா 11 அதிகாரம் 24 முதல் 26 வசனம் வரை நாம் பார்த்தோம். இதே காரியம்தான் இயேசுவை புறக்கணித்த யூதாசினுடைய வாழ்க்கையிலையும் நடைபெறுகிறது. வசனங்கள் 4-5 பாருங்கள். அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டிக் கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோட ஆலோசனை பண்ணினான். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். இந்த யூத மத தலைவர்கள் எப்படி அவரை பிடிக்கலாம் என்று வகை தேடி கொண்டிருந்தார்கள். ஆனால் அவரோடு இருந்தவர்களிலேயே ஒருவன் இங்கே அவரை காட்டிக் கொடுக்க முன் வருகிறான். வசனம் 6. அதற்கு அவன் சம்மதித்து ஜனக்கூட்டமில்லாத வேளையில் அவரை அவர்களுக்கு காட்டிக் கொடுக்கும்படி சமயம் தேடினான். இங்கே திட்டம் என்ன? எல்லா ஜனங்களும் எருசலேமை விட்டு கடந்து செல்லும் வரை காத்திருக்க வேண்டும். எல்லா ஜனங்களும் கடந்து சென்ற பின்னர் தாங்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை யாரும் அறியாத வேளையிலே அவரை பிடித்து விட வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். யூதாஸ் காரியத்து எது சரியான நேரம் என்பதை அறிந்து அவர்களுக்கு சொல்வதாக வாக்கு கொடுத்தான். சொல்லப்போனால் சரியான நேரம் வரவில்லை. இயேசு கிறிஸ்துவே அவர்கள் செய்ய இருந்ததை அவர்கள் துரிதமாக செய்யும்படியாக கட்டாயப்படுத்தினார் என்றுதான் சொல்ல வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷத்தை நாம் படித்து பார்க்கலாம். இங்கே இயேசு கிறிஸ்துவே யூதாசினிடத்திலே மேல் வீட்டறையில் வைத்து நீ செய்ய போகிறதை சீக்கிரமாய் செய் என்று சொல்லி அனுப்புகிறார். ஏனென்றால் வேளை வந்தது என்பதை அவர் அறிந்திருந்தார். அதைத்தான் யூதாஸ் செய்து முடித்தான். இப்பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோட கடைசி ராபோஜனத்தை புசிப்பதை குறித்து திட்டமிடுகிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். லூக்கா 22:7 முதல் 13 வரை. பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய் அந்த வீட்டெஜமானை நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்கச் சொன்னார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பள முதலானவைகள் விரித்திருக்கிற
மேல் வீட்டிலுள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்து பஸ்காவை ஆசரிப்பதற்காக இடம் ஆயத்தமாக்கப்பட்டது ஏதோ அற்புதம் என்று நாம் நினைக்க தேவையில்லை. ஏனென்றால் இயேசு அடிக்கடி எருசலேமிற்கு வந்திருக்கிறார். அந்த மனிதனை அவருக்கு தெரிந்திருக்கும். அப்படி ஒரு முறை எருசலேமிற்கு வரும்பொழுது சீஷரோடு கூட எனது வீட்டிற்கு நீங்கள் வாருங்கள் என்று அவன் அழைப்பு கொடுத்திருக்கலாம். அல்லது ஒருவேளை தனக்கு தேவையாய் இருக்கும் பொழுது அந்த அறைக்காக தான் சொல்லி அனுப்புவேன் என்று கூட இயேசு கிறிஸ்து சொல்லி வைத்திருந்திருக்கலாம். லூக்கா 22:14 பாருங்கள். வேளை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள். இது கடைசி ராப்போஜன வேளை. அங்கே யூதாசும் பந்தி இருந்தவர்களோட ஒருவனாயிருந்தான். வசனங்கள் 15 முதல் 18 வரை வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பொதுவாக பஸ்கா உணவு வேளையிலே அவர்கள் திராட்சை ரசம் குடிக்கும் பாத்திரமானது ஒவ்வொருவராக குடிக்க குடிக்க அது அவ்வாறு சுற்றி எல்லாருக்கும் கொடுக்கப்படும். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிய பொழுது காடி கலந்த திராட்சை ரசத்தை கொடுத்தார்கள். ஆனால் அவர் அதை குடிக்கவில்லை. ஏன் தெரியுமா? வேதனையை அறிந்து அவர் அதை கடந்து செல்லவே ஆயத்தமாயிருந்தார். எபிரேயர் 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். பஸ்கா பண்டிகையின் விசேஷமானது குறைபடத் தொடங்கிய காலகட்டத்திலே அதே பொருளை வெளிப்படுத்தும், தொடர்ந்து ஞாபகப்படுத்தும் திருவிருந்தை அவர் ஏற்படுத்திவிட்டார். லூக்கா 22:19-20 பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது என்றார். உலகத்திலே சாதாரணமாக பயன்படுத்தப்படும் 2 பொருட்களை தனது சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் அடையாளமாக அவர் கூறினார். அப்பமும் திராட்சரசமும். 2மே சில நாட்களிலேயே கெட்டு போய்விடும். ஒரு முக்கியமான சாக்கிரமந்தை அவர் ஏற்படுத்தும் பொழுதும் கூட அழிந்து போகாத வெண்கலத்தினாலோ பளிங்கு கல்லினாலோ அதை ஏற்படுத்தாமல் அழிந்து போகும் பொருட்களினாலே அதை ஏற்படுத்தினார். அவர் சொன்னது என்ன? அப்பமானது அவருடைய சரீரத்தை குறிக்கிறது என்றும் திராட்சை ரசமானது அவருடைய இரத்தத்தை குறிக்கிறது என்றும் சொன்னார். அப்பம் அவருடைய சரீரம் பிக்கப்பட்டதை கூறுகிறது. அங்கே எலும்பு முறிக்கப்படவில்லை, சரீரம் பிக்கப்பட்டது. ஏனென்றால் அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார் என்று 2 கொரிந்தியர் 5:21 பார்க்கிறோம். அவர் சிலுவையிலிருந்து இறக்கப்படும் பொழுது கூட ஒரு முழுமையான மனிதனைப் போல இருந்திருக்க மாட்டார். ஏனென்றால் அவ்வளவு தூரமாக அவருடைய சரீரம் அடிக்கப்பட்டு அவர் நொறுக்கப்பட்டார். ஏசாயா 52:14 பாருங்கள். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஏசாயா 53:2 அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. எத்தனையோ நூற்றாண்டுகளாக பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கும் பொழுதெல்லாம் அவர் மேசியாவாக வந்து சிலுவையிலே மரிப்பதை எதிர்பார்த்து கொண்டிருந்தது. இப்பொழுது அவர் சிலுவை நிழலின் பக்கமாய் இருக்கிறார். எனவே அன்று அவர்கள் ஆசரித்த பஸ்காவே கடைசி பஸ்கா. பஸ்கா பண்டிகையானது இப்பொழுது நிறைவேறுகிறது. ஒவ்வொரு முறை திருவிருந்து ஆராதனையிலே நாம் பங்கு பெறும் பொழுதும் அவர் நமக்காகப்பட்ட பாடுகளை நாம் நினைவு கூர்ந்து அவருடைய பந்தியிலே சேரும் பொழுதெல்லாம் நம்முடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து அறிந்து அதிலே பங்கு பெற வேண்டும். அவரை நினைவு கூர்ந்து நாம் பந்தியிலே சேருகிறோம். நமக்காக அவர் சிலுவையிலே செய்து முடித்ததை நாம் திரும்பி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் திரும்பி வர நாம் எதிர்பார்த்தவர்களாயும் இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 11:26 பவுல் எழுதும் பொழுது, நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம்
கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று கூறியிருக்கிறார். பாருங்கள், லூக்கா 22 அதிகாரம் 21 பின்பு இதோ என்னை காட்டிக் கொடுக்கிறவனுடைய கை என்னுடனே கூட பந்தியில் இருக்கிறது. யூதாஸ் காரியோத்து பந்தியிலே அவரோடு இருந்ததை இங்கே சொல்லுகிறார். உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து திருவிருந்தை நியமிப்பதற்கு முன்னாலேயே யூதாஸ் காரியோத்து எழுந்து சென்றிருக்கலாம் என்று அநேகர் எண்ணுகிறார்கள். அது சரியானதாகத்தான் தோன்றுகிறது. லூக்கா அங்கே நடைபெற்ற காரியங்களை சரியான தொடர்ச்சியிலே சொல்வதற்காக அவர் எழுதவில்லை. அவர் தாம் எழுதும் விளக்க உரையிலே தேவையான எல்லா உண்மைகளையுமே அவர் தொகுத்து எழுதியிருக்கிறார். யோவான் இயேசுவனிடத்திலே யார் அவரை காட்டிக் கொடுக்கப் போகிறார்கள் என்பதை குறித்து கேட்டபொழுது, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து யூதாஸ் காரியத்தின் கையிலே அவர் கொடுத்ததாகவும், துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்ததாகவும், அவன் அந்த துணிக்கையை வாங்கினவுடனே புறப்பட்டு போனான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவானிலே இயேசு கிறிஸ்து திருவிருந்தை ஏற்படுத்தியதை குறித்து நாம் பார்க்க முடிகிறதில்லை. எனவே யூதாஸ் சென்ற பின்னர் தான் இயேசு கிறிஸ்து அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எடுத்து தன்னுடைய மாம்சத்திற்கும் தன்னுடைய இரத்தத்திற்கும் ஒப்பிட்டு பேசியிருக்க வேண்டும். லூக்கா 22 அதிகாரம் 22, 23 தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார், ஆனாலும் அவரை காட்டிக் கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ என்றார். அப்பொழுது அவர்கள் நம்மில் யார் அப்படி செய்வான் என்று தங்களுக்குள்ளே விசாரிக்க தொடங்கினார்கள். பேதுருதான் அவசரப்பட்டு இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்து விடக்கூடும் என்று பல சீஷர்கள் எண்ணியிருக்கலாம். அருமையானவர்களே, நாம் உண்மையோடு சிந்தித்து பார்ப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலேயும் எந்த நேரத்திலேயும் நாம் அவரை காட்டிக் கொடுத்து விட முடியும். அவர் என்மேலே இருக்கிற தமது கையை எடுத்து விட்டால் அடுத்த சில நிமிடங்களிலே கூட நான் அவரை காட்டிக் கொடுத்து விடலாம். ஆனால் அவர் அப்படி செய்ய மாட்டார் என்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். லூக்கா 22, 24 அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. சற்று முன்னர் தான் இயேசு தன்னை காட்டிக் கொடுக்க போகிற மனிதனை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். அவ்வளவு கீழ்த்தரமான நிலைமைக்கு கூட சீஷர்கள் போய்விட முடியும் என்பதை அவர் உணர்த்தி கொண்டிருக்கும் பொழுதே அவர்களுக்குள்ளே தங்களிலே எவன் பெரியவன் என்பதை குறித்து வாக்குவாதம் உண்டாகிறது. சிலுவைக்கு மிக அருகிலே கூட பதவிக்காக போட்டி போடுகிறார்கள். இதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? இன்றைக்கு திருச்சபைகளிலேயும் இதே பரிதாபமான நிலைமையைத்தான் நாம் பார்க்கிறோம். வேத புஸ்தகத்திலே இந்த சத்தியத்தை தேவன் தெளிவாக எழுதி வைத்திருந்தாலும் அவரை அறிந்திருக்கிறேன் என்று கூறுகிறவர்களும் கூட இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். லூக்கா 22 அதிகாரம் 25 முதல் 27 வரை பாருங்கள். அவர் அவர்களை நோக்கி, புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எனப்படுகிறார்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனைப் போல் இருக்கிறேன். இங்கே இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து தான் எவ்வளவு தாழ்மையான ஒரு நிலைமையை எடுத்துக்கொண்டார் என்பதை உணர்த்துகிறார். ஆம் பிரியமானவர்களே, அவர் சிலுவையிலே நம்முடைய இடத்தை எடுத்துக்கொண்ட பொழுதும் அதைத்தான் செய்தார். முதலாளி ஒருவர் சாப்பாட்டு மேஜையிலிருந்து எழுந்து தனது வேலைக்காரனை பார்த்து, நீ உட்கார், நான் உனக்கு உணவு பரிமாறுகிறேன் என்று சொல்வது போல செயல்பட்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த பொழுது மனுமக்கள் எல்லாருமே அவருக்கு பணிவிடைக்காரர்களாய் ஆகியிருக்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக அவரே மனிதர்களுக்கு பணிவிடை செய்தார். ரட்சிப்பு என்னும் மேஜையை நமக்காக ஆயத்தப்படுத்தி நம் எல்லாரையும் அந்த ரட்சிப்பின் விருந்திற்கு அழைக்கிறார். வசனம் 28, மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடே கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. கிருபை பெற்றவராய் தனது சீடர்களை பார்த்து அவர்கள் அந்த நாள் மட்டும் அவரோடு கூட இருந்ததை குறித்து அவர்களை பாராட்டுகிறார். வசனங்கள் 29, 30 ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்கார்வீர்கள் என்றார். அருமையானவர்களே, அப்போஸ்தலர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு விசேஷித்த இடம் கொடுக்கப்படும் என்று நினைக்கிறேன். அவர்கள் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் பாலமாய் அமைந்தார்கள்.
பழைய ஏற்பாட்டு பொருளாதார நிலைமையிலிருந்து புதிய ஏற்பாட்டு பொருளாதார நிலைமைக்குள்ளே கடந்து வந்தார்கள் என்று சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட நிலையிலே இல்லை. அவர்கள் ஒரு விசேஷித்த காலகட்டத்திலே விசேஷித்த நோக்கத்தோடு அழைக்கப்பட்டு பணிவிடை செய்தவர்கள். அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு ஸ்தானம் கொடுக்கப்பட்டு தேவனுடைய பந்தியிலே விசேஷித்த இடத்தை பெறுகிறவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் 12 கோத்திரத்தாரையும் நியாயம் தீர்க்கும் நியாயாசனங்களிலே உட்கார்வார்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலத்திலே மகத்துவமான காரியங்கள் காத்திருக்கிறது. மீட்கப்பட்டவர்கள் உன்னதமான இடங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் நித்தியத்திலே ஒரு சிறப்பான இடத்திற்காக ஆயத்தப்படுகிறவர்களாயிருக்கிறோம். இவ்வாறு நான் கூறுவதனாலே உங்களுடைய ரட்சிப்பிற்காக நீங்கள் நற்கிரியை செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. எந்த ஒரு மனிதனும் ரட்சிப்பிற்காக நற்கிரியைகள் செய்ய முடியாது. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களாக நித்தியத்திலே சிறந்த கிருபையை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிலே உண்மை உள்ளவர்களாய் நற்கிரியைகளை நிறைவேற்ற கர்த்தர் எதிர்பார்க்கிறார். விசுவாசிகளாகிய நமக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. நாம் செய்யும் கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இலவசமாக ரட்சிப்பை பெற்றாலும் உண்மை உள்ளவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக தேவனுக்காக மேன்மையான காரியங்களை செய்ய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். தேவன் நம்மை எதை குறித்து நியாயம் தீர்ப்பார் என்றால், அவர் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை நாம் எவ்வாறு பயன்படுத்தி இருக்கிறோம் என்பதை குறித்து தான் நியாயம் தீர்ப்பார். ரட்சிப்படைந்து விசுவாசிகளின் ஐக்கியத்திலே நாம் சேர்க்கப்பட்ட பொழுது தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் எத்தனையோ தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். ஆதி திருச்சபையிலே பயன்படுத்தப்பட்ட ஒரு தாளந்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தட்டுமா? தொற்காள் என்ற ஒரு பெண்மணி இருந்தால், அவள் தனக்கு தேவன் கொடுத்திருந்த துணிகளை தைக்கும் தாளந்தை கர்த்தருக்காக பயன்படுத்தினாள். விதவைகளுக்கும் தேவை உள்ளவர்களுக்கும் உடையை தைத்து கொடுத்தாள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்தை எவ்வளவு உண்மையோடும் உத்தமத்தோடும் நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்பதை குறித்து தான் தேவன் கணக்கு கேட்கப் போகிறார். கிறிஸ்துவை அறிந்த நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறோம் என்பது தேவனுடைய பிரசன்னத்திலே மிக முக்கியமானது. லூக்கா 22 அதிகாரம் 31-32 வசனங்களை பாருங்கள். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். இந்த இடத்திலே குணப்படுதல் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிற வார்த்தை குணப்படுதல் என்று நாம் எண்ணும் காரியத்தை விட வித்தியாசமானது. இயேசு கிறிஸ்து பேதுருவினுடைய வாழ்க்கையிலே பேதுருடைய இருதயமும் மனதும் மாற்றம் பெறும்பொழுது விசுவாசமானது அதிகப்படும் என்பதை சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நேரத்திலே தனது சகோதரர்களையும் பலப்படுத்தும் அளவு பேதுரு பலமுள்ளவராவார். பேதுரு தன்னை மறுதளிக்கப் போகிறார் என்பதை இயேசு அறிந்திருந்தார். இருந்தாலும் அவர், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நமக்கும் பிதாவுக்கும் இடையிலே நமக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். இப்பொழுது நீங்கள் தடிக்கு விழும் சூழ்நிலையிலே வந்து விழுந்து போகும் ஒரு நிலைமைக்கு செல்கிறீர்கள் என்பதை அறிந்திருக்கிறார். இப்பொழுது நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருப்பீர்கள் என்றாலும் நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்களாக இருப்பதனாலே உங்களுக்காக அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உங்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். ஒருவேளை நீங்கள் தோற்று போகலாம். நீங்கள் அவருடைய பிள்ளையானால் உங்களுடைய விசுவாசம் ஒளியாது. ஏன் உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாமல் இருக்கிறது? அவர் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மேலே வைத்திருக்கிற அன்புக்கு எவ்வளவு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு இது இல்லையா? யோவான் 17 அதிகாரம் 9 வசனத்திலே இயேசு பிதாவினிடத்திலே ஜெபிக்கும் பொழுது, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே என்கிறார். அவர் உலகத்திற்காக ஜெபிக்கவில்லை, அவர் உலகத்திற்காக மரித்தார். இதற்கு மேலாக அவர் எதையும் செய்ய நாம் எதிர்பார்க்க முடியாது. அவர் உலகத்திற்காக மரித்து விட்டார். அவருடைய சொந்த பிள்ளைகளுக்காக அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது அவர்கள் தீமையை நின்று காக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒருவேளை உங்களுக்காக இன்றைக்கு ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் அவர் உங்களுக்காக ஜெபித்தார். இயேசு கிறிஸ்து சொன்னது போலவே பேதுரு தனது சகோதரர்களையும் பலப்படுத்தும் ஒரு நிலைமைக்கு வந்தார். சோதிக்கப்பட்ட ஒருவராலேயே மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும். பேதுரு தோல்வி கண்ட ஒருவராய் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அவர் திரும்பி வந்தார். எனவே குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒருவர் போய் குடிப்பழக்கத்திலே இருக்கிற ஒருவருக்கு ஆண்டோடைய அன்பையும் அவருடைய வல்லமையும் சொல்ல முடியும். ஊழியர் ஒருவர்
குடிக்கு அடிமையான ஒரு சகோதரனை சந்தித்து ஆலோசனை சொல்லும்படியாய் சென்றார். சொன்ன எல்லா காரியங்களையும் அவன் கேட்டுவிட்டு ஊழியருடைய கால்களிலே தட்டி கொடுத்து, ஐயா, நீங்கள் மிகவும் நல்லவர்கள் என்று கூறி அனுப்பிவிட்டான். ஆம், அவன் சொன்னது உண்மைதான். ஏனென்றால் அவனுடைய உண்மையான நிலைமையை அந்த ஊழியரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பின்னர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாயிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரனை அனுப்பிய பொழுது அந்த சகோதரன் கூறிய வார்த்தைகளினாலே அவர் ஆதாயப்படுத்தப்பட்டார். அந்த சகோதரன் என்ன சொன்னார்? ராஜா, ஞாபகம் இருக்கிறதா? நாம் 2 பேரும் சேர்ந்து குடித்த நாட்கள் உண்டு. இப்பொழுது இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்து விட்டார், உன்னையும் அவரால் ரட்சிக்க முடியும் என்று சொன்னான். ஆம், அவருடைய வார்த்தையின்படியே இயேசு ராஜாவையும் ரட்சித்தார். பாடுகள், நெருக்கங்கள், சோதனைகள் மத்தியிலே கடந்து செல்லுறவர்கள் தான் அப்படிப்பட்ட நிலைமையிலே இருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய முடியும். ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த வேதனைகள், ஏன் எனக்கு இந்த சோதனைகள் என்று ஒருவேளை நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, அநேகருடைய வாழ்க்கையிலே அவர்களை ஆசீர்வாதத்திற்குள்ளாக நீங்கள் வழிநடத்தும்படியாக நீங்கள் இந்நாட்களிலே இப்படிப்பட்ட காலங்களை கடந்து வருகிறீர்கள். இறுதியாக 33, 34 வசனங்களை பாருங்கள். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பா என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். ஆம் அருமையானவர்களே, பேதுரு இந்த வார்த்தைகளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்வோடுதான் அவர் சொன்னார். ஆனால் பேதுரு தன்னைத்தானே யார் என்பதை அறிந்திருக்கவில்லை. இதே போலதான் நம்மிலும் பலர் நம்முடைய ஆவிக்குரிய பலன் என்ன என்பதை அறியாதவர்களாய் பேசுகிறோம். ஆனால் எச்சரிக்கையோடு இல்லாத வேளைகளிலே நாம் பின்வாங்கி போய்விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையை குறித்து அறிந்தவர்களாக, நம்முடைய பலவீனங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்தவர்களாக, அவருடைய பலனுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் நம்மை பலப்படுத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர் இன்றும் நம்மை பலப்படுத்த முடியும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய பாடு மரணங்களுக்கு முன்பதாக நீர் சீஷலோடு செலவு செய்த அந்த நேரத்திற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் யாராவது உம்மை காட்டி கொடுக்கும் நிலைமையிலே இருப்போம் என்றால் அதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள ஒரு இருதயத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பேதுருவைப் போல உணர்ச்சி வசப்பட்டு விசுவாசத்தின் ஆழத்திலே நாங்கள் உறுதியாக இல்லாமல் இருப்போம் என்றால் எங்கள் ஒவ்வொருவரையும் விசுவாசத்திலே ஊண்ட கட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் நீர் எங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர் என்பதை எண்ணி பார்த்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினாலே நாங்கள் வெற்றி மேலே வெற்றியை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.